ஆரோக்கியமாக இருக்கணும், மன தெளிவாக இருக்கணும், எண்ணம் செயல் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உடம்புல நெருப்பு அப்படிங்கிறது சமநிலையில் சரியான முறையில் இருக்கணும். மனசில் வரக்கூடிய கோபம், பயம், வருத்தம், கவலை எல்லாத்தையும் விடணும், இல்லை அதை சரி பண்ணணும். அதை செய்கிறதே இல்லை, சேமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் மாறிடும். அந்த மன அழுத்தம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சரியாகும். இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுமே பாருங்களேன், உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த முதிரைகளை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரக்காக ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தர போகிறாங்கன்னா, இயற்கை மருத்துவர் கீழர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு சொல்லித்தர போகிறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 1000 ரூபாய். அனைவருக்கும் வணக்கம். முத்திரைகள் செய்வோம், உடல் நலத்தோடு இருப்போம். நம்ம உடம்புக்கு பல்வேறு நோய்கள் வருது, நம்ம பல்வேறு மருந்துகள் மாத்திரைகள் எடுத்து குணப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை முறையில் எந்தவித செலவும் இல்லாமல் நமக்கு நாமளே குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் முத்திரைகள். நம்ம நிறைய முத்திரைகளை பற்றி பார்த்துருக்குறோம். அந்த வகையில் சூரிய முத்திரை. சூரிய முத்திரை அப்படின்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வெப்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு முத்திரை. நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளுக்கும் மூலமாக இருக்கிறது வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது சூரியன். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மன தெளிவாக இருக்கணும், எண்ணம் செயல் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உடம்புல நெருப்பு அப்படிங்கிறது சமநிலையில் சரியான முறையில் இருக்கணும். அதை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த முத்திரை தான் சூரிய முத்திரை. சூரிய முத்திரை பற்றி ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா, நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் சூரியன் தான் முதன்மையான கிரகம். எந்த ஒரு கிரகத்துக்குமே சுய ஒளி என்பது கிடையவே கிடையாது. ஆனால் அந்த சூரியனுக்கு மட்டும்தான் சுய ஒளி இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நல்லா வாழ்றதுக்கு உயிர் சக்தியாக இருக்கக்கூடியது சூரியன் தான். சூரிய முத்திரை நம் மனதிற்கு புதிய ஒளி அளிக்கிறது. சூரியனாலே வெளிச்சம் தானே. மன குழப்பத்தை நீக்கி தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகத்தை அளிக்கக்கூடியது சூரிய முத்திரை. நம்ம உடம்புக்கு தேவையான வெப்ப சக்தியை அளித்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு முத்திரை தான் சூரிய முத்திரை. நம்ம உடம்புல கழிவுகள் பல்வேறு விதங்களில் வெளியேறுது. சளி மூலமாக, நீர் மூலமாக வெளியேறுது, ஹச் அப்படின்னு காற்று மூலமாக வெளியேறுது. அடுத்து இந்த முறையெல்லாம் கழிவுகள் வெளியேறலின்னு வச்சுங்களேன், கடைசி எடுக்கக்கூடிய ஒரு முறை தான் வெப்பத்தின் மூலம் உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுது. காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ பாருங்கள், உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு கழிவுகளாக இருந்தாலும் சரி முழுமையாக நீக்கி வெளியேற்றுறதுக்கு உடம்புக்கு வெப்பம் தேவைப்படுது. அந்த வெப்பத்தை உடம்புக்கு சிறப்பாக வழங்கக்கூடிய ஒரு சிறந்த முதிரை சூரிய முதிரை. இந்த சூரிய முதிரை எப்படி செய்கிறது? இந்த 5 விரல்கள் இருக்கு இல்லையா, இது பஞ்சபூதங்களோட சம்மந்தப்பட்டது. உதாரணமாக நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், நீர். இப்போ நம்ம இந்த முத்திரை செய்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, சூரியன் இந்த கட்டை விரலையும் இந்த மோதிர விரல்னு சொல்லுவாங்க இல்லையா, மண், இந்த 2 விரலையும் இணைச்சி தான் நம்ம இந்த பயிற்சி செய்ய போகிறோம். கை விரல்களை இப்படி வச்சுக்குங்க, இந்த விரல் இப்படி மடக்குங்க, மடக்கிட்டு இந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த மடங்குற இடம், இந்த இடத்துல கட்டை விரலோட மேல் பகுதியை கொண்டு வந்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி வச்சு பிடிச்சிங்கன்னா இதுதான் சூரிய முத்திரை. இதை ஒரு கையில் தான் செய்யணுமா? இல்லை இல்லை, 2 கையில் செய்யணும். கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சிங்கன்னா இதுதான் சூரிய முத்திரை. எப்படி வைக்கிறது? கை இப்படி வச்சிடலாமா? இப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு முத்திரை செஞ்சாலும் கையை கமுத்தி வைக்கக்கூடாது, நிமித்தி தான் வைக்கணும். இந்த மாதிரி நிமித்தி வச்சு தொடக்கி மேலே வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்களை மூடிக்குங்க. மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வெடிக்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது மூச்சு காற்றை கவனிக்கிறதுனால மூச்சு காற்று ஆழ்ந்து உள்ளே போய் வெளியே வரும். இந்த பயிற்சி செஞ்சு முடித்த அடுத்த வினாடியே மனசு ஆழ்ந்த ஒரு அமைதி பெறும். இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் செய்கிறது? 15லேருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் செய்யலாம். இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யலாம்? எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்குதுங்க, உடம்புல ஒரு உற்சாகமே இல்லை, சுறுசுறுப்பே இல்லை, நீங்கள் இந்த முத்திரை தாராளமாக செய்யலாம். ரொம்ப குண்டாக இருக்கிறேங்க, என் உடம்பு குறைக்கிறதுக்கு என்னென்னவோ முயற்சி செஞ்சுட்டேன், முடியல, நீங்கள் இந்த பயிற்சி செய்யலாம். மலச்சிக்கல் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுங்க, என்னதான் சாப்பிட்டாலும் சரி மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் பல்வேறு தொந்தரவுகள் அனுபவிக்கிறேன், நீங்கள் செய்யலாம். தைராய்டு சரியாக சுரக்க மாட்டேங்குதுங்க, அதனால் பல்வேறு பிரச்சனைகள், நீங்கள் செய்யலாம். முதலெல்லாம் பணக்காரங்களுக்கு தாங்க சக்கரை நோய் வந்தது, இப்போ இல்லாதவங்களுக்கும் வருது, இருக்கிறவங்களுக்கும் வருது. எனக்கு சக்கரை நோய் இருக்குது, நான் செய்யலாமா? நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்துட்டோம், யார் செய்யக்கூடாது? சிலரோட உடம்பு இயல்பாகவே சூடாக இருக்கும். அது இப்போ வெயில் காலம் வேறு, இயல்புலேயே அவங்க உடம்பு சூடு, வெயில் காலத்தில் எக்கச்சக்கமாக அவங்க உடம்பு சூடாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது. எனது உடம்புல உள்ள
சூட்டை அதிகரிக்கிறதுனால மேலும் உங்களுக்கு சிக்கலை உருவாக்கிறோம். அதனால் யாருக்கெல்லாம் உடம்பு சூடாக இருக்கோ அவங்க செய்யக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேங்க, இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன், நீங்களே செய்யக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குண்டாக இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா ஒல்லி ஆயிடுவாங்க. அப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க செஞ்சிங்கன்னா இன்னும் ஒல்லி ஆயிடுவீங்க. அதனால் நிச்சயமாக அந்த பயிற்சி நீங்கள் செய்யக்கூடாது. நம்ம உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருக்குது, அந்த சமயத்தில் செய்யலாமா? அப்போ செய்யவே கூடாது. நம்ம உடம்பு அந்த நேரத்தில் 100 டிகிரி 101 டிகிரி 102 டிகிரின்னு உடம்போட சூட்டை வந்து பராமரிக்கும். அப்போ போய் நம்ம இதை செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலும் அதிகப்படியான சூடாகி அது உடம்புக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காய்ச்சல் இருக்கும்போது செய்யாதீங்க. மற்ற நேரம் கூட செஞ்சுக்கலாம், ஆனால் காய்ச்சல் இருந்தால் பக்கமே போகாதீங்க. மற்ற எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இந்த முத்திரைகள் யார் யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். சரி, அப்போது நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க. மற்ற முத்திரைகள் செஞ்சு உடலை சமநிலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செய்யலாம். என்னென்ன முத்திரை செய்யலாம்? சின்முத்திரை செய்யுங்க, பிராண முத்திரை செய்யுங்க. சின்முத்திரை அப்படிங்கிறது கட்டவிரல் சூரியனையும் இந்த விரல் காற்றையும் இணைக்கக்கூடியது. இப்படி செஞ்சிங்கன்னா சின்முத்திரை. இதை செஞ்சுட்டு இந்த பயிற்சி தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லையா, பிராண முத்திரை, நெருப்பு விரலையும் ஆகாயம் மற்றும் மண் இந்த மூணையும் இப்படி டச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா அதோட பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்களும் தாராளமாக செய்யலாம். ஆனால் காய்ச்சல் இருக்கிறவங்க எந்த பயிற்சி செஞ்சுட்டும் இதை செய்யக்கூடாது. இந்த சூரிய முத்திரை செய்கிறதுனால உடல் ரீதியான என்னென்ன நன்மைகள், மன ரீதியான என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். தொப்பை குறையுங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், குமிஞ்சு கொஞ்சம் காலை தொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யும்போது தொப்பை குறையும். அடுத்து கொழுப்பு குறையும். கொழுப்பு நல்லது கெட்டதுன்னு 2 இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கக்கூடிய இந்த கொழுப்பு. தோலை பாதுகாக்கிறது கொழுப்பு. ஆனால் நல்ல கொழுப்பு உடம்புக்கு நல்லது, அதே நேரத்தில் கெட்ட கொழுப்பு உடம்புக்கு கெட்டது. அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றும். உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையை சமநிலை செய்யும். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க, உடல் பருமனோட. தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஸ்லிம்மாக அழகாயிடலாம். தைராய்டு சிறப்பாக வேலை செய்யும். தைராய்டு பிரச்சனை சொல்லிட்டு எண்ணெய் குளியல் செய்வாங்க, சூரிய ஒளியில் போய் நிற்பாங்க. அதோடு செஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா விரைவாக தைராய்டு சார்ந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குதுங்க, நான் ரொம்ப எளிமையான உணவுகள் தான் சாப்பிட்றேன், எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குது, கடுமையான உணவு சாப்பிட்றேன் அதனால் ஜீரணமாக மாட்டேங்குது. எந்த மாதிரி உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தி கூடும். இப்போ நம்ம வீட்டில் பருப்பு பல தானியங்கள் வச்சுருப்போம், பார்த்தீங்கன்னா வண்டு வந்துடும். கொண்டு போய் வெயிலில் வச்சா கூடுதலாக ஒரு 2 மாதம் 3 மாதம் தாக்கு பிடிக்கும் இல்லையா? காரணம், சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வாங்கி அது சிறப்பான முறையில் தன்னோட ஆயிலை வந்து அதிகப்படுத்துது இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல உயிராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி. உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடங்கவே மாட்டாங்க, எதையா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரத்தம் பாரு சூடு பிடிச்சி தெரிவானட்டு இருக்கு, அதனால தான் இப்படி சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா? உடம்புல ரத்தத்தில் சூடு மட்டும் சமநிலையில் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சீரான ரத்த ஓட்டம் இருக்கும், அதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் நல்லா இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், நோய் பக்கத்தில் கூட வராது, ஓடி போயிடும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கண் பார்வை தெளிவாகும். தொடர்ந்து அந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் பாருங்கள், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், எதையா ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் இந்த கண் வந்து சீக்கிரமாக சோர்வாயிருது, கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை தெளிவாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சுறுசுறுப்பாக வேகமாக அந்த வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க. இந்த சூரிய முத்திரை செய்கிறதுனால உடல் ரீதியான நன்மைகளை பார்த்துட்டோம். மன ரீதியான என்ன நன்மைகள் கிடைக்கும்? இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதும் பாருங்கள், மனசு ஆழ்ந்த அமைதியாக இருக்கும். மூச்சு காற்று மெல்ல உள்ளே போகிறதையும் வெளியே வரதை கவனிக்கும் போதே ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். அதனால் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்போம். முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். இப்போ முடிவெடுக்கக்கூடிய திறன் மட்டும் இருந்துன்னு வச்சிங்களேன், ஒரு மனுஷனுக்கு கோபம் பயம் வருத்தம் எதுவுமே வராது. ஏன்னா சரியான முடிவெடுத்து சரியாக போயிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அதனால் முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா அதிகமாகும். சிந்தனை ஓட்டம் சீராகும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எதையா ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அவங்களுக்கு அவங்களே துன்பம் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சரியாகும். மன அழுத்தம் நீங்கும். மன அழுத்தம்னா என்ன? இப்போது நம்ம முதுகில் ஏதோ ஒரு சுமையை தூக்கி வைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் அமுங்குது இல்லையா? அழுத்தம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மனசில் வரக்கூடிய கோபம் பயம் வருத்தம் கவலை எல்லாத்தையும் விடணும், இல்லை அதை சரி பண்ணணும். அதை செய்கிறதே இல்லை, சேமிச்சுக்கிட்டே இருக்கிறது.
அது ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் மாறிடும். அந்த மன அழுத்தம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சரியாகும். சிலருக்கு எதை பார்த்தாலும் பயம். இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பயம் நீங்கும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே தலைமை பண்புன்னு சொல்லுவாங்க. தலைமை பண்பு ஒருத்தருக்கு இருக்கும்போது பயம் வருமா? வராது. அப்போ இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா பயம் ஓடி போயிடும். நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. தனிமை உணர்வு நீங்கும். என்னப்பா அந்த தனிமை உணர்வு? சிலர்லாம் பாருங்களேன், ஆளோடு சேர்ந்து இருக்கவே மாட்டாங்க. எப்போவுமே தனியாக போய் ஒதுங்கிக்குவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாரு கூடயும் சகஜமாக பழகுவீங்க, நல்லா ஆளுமையாக இருப்பீங்க. இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுமே பாருங்களேன், உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், கவனிக்கக்கூடிய திறன் ஜாஸ்தியாகும். இப்போ ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை நீங்கள் கவனித்து சரியா தப்பா, இது செய்யலாமா வேண்டாமா, அந்த கவனிக்கக்கூடிய திறன் நிறைய பேருக்கு இருக்காது. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுங்களேன், 5 செகண்ட் 10 செகண்ட் கழித்து தான் பதிலே வரும், உடனே வராது. அந்த மாதிரி கவனக்குறைவு இருக்கிறவங்க இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கவனம் சிறப்பாக இருக்கும். இந்த பயிற்சி எப்போ செய்யலாம், எவ்வளோ நேரம் செய்யலாம், எந்த சமயத்தில் செஞ்சால் அதிகப்படியான நன்மை கிடைக்கும்? பொதுவாக சில பயிற்சி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். ஆனால் சில பயிற்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே செய்யக்கூடாது. அது உடம்புக்கே பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த பயிற்சி 15லேருந்து 30 நிமிடங்கள் செய்யலாம். அதுக்கு மேலே செய்யக்கூடாது. நிறைய பயிற்சிகள் செய்கிறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் செய்யுங்க, போதுமானது. இந்த பயிற்சினால் அதிகப்படியாக நன்மை பெற விரும்புனீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் செய்யுங்க, அதிகப்படியாக நன்மை கிடைக்கும். ஒரு வேளை டீ காப்பி சாப்பிட்டீங்க, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. சாப்பிட்டுட்டீங்க, 1 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. எதுக்கப்பா சாப்பிட்டா 1 மணி நேரம் கழிச்சு செய்யணும்? இப்போ ஒரு குடத்துல தண்ணி சுத்தமாக இல்லை, தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? முழுமையாக உள்ளே போகும். ஆனால் ஒரு பாதி கூட நிரப்பி வச்சுருக்கீங்க, அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் தான் தண்ணி பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்பு பெறக்கூடிய தன்மையில் இருக்கணும். சாப்பிட்டா 1 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க, இல்லைனா வெறும் வயிற்றில் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முத்திரை செஞ்சுட்டேன், என் உடம்புல இது நல்லா வேலை செஞ்சுருக்கா இல்லையா, நான் எப்படி உறுதிப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் காய்ச்சல் செக் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர் இருக்கும். இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டெம்பரேச்சரை அளந்து பாருங்கள். செஞ்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 1 பாயிண்டாவது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், உடம்பு நல்லா சூடாக இருக்கிறது தெரியும். யாராவது உங்களை தொட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்னப்பா உன் உடம்பு இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உடலோட உள் உறுப்போட வெப்பத்தை சிறப்பாக மேன்மைப்படுத்தும். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை, தைரியமாக செய்யலாம். காய்ச்சல் நினச்சிடாதீங்க. இது போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ஏற்றி இறக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும். உடம்புல வரக்கூடிய நோய்களை சரி செய்ய முடியும், நோய் வராமல் பாதுகாக்க முடியும். இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த முதிரைகளை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரக்காக ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தர போகிறாங்கன்னா, இயற்கை மருத்துவர் கீழர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு சொல்லித்தர போகிறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 1000 ரூபாய். நன்றி, வணக்கம்.